ஆகாசத்தில் கிளம்பி போச்சு. ஆகாசத்தை கிளம்பி போய் 18 கைகளோட துர்க்கையா நின்னுட்டாள். இவள் திவ்யமான தரிசனத்தோடு நின்னுட்டாளாம். பாகம் பிரியாள் அப்படி நின்னா பிரசன்னமாக சிரிச்சுண்டு நன்னா அகதாளமாக சிரிச்சா. அடே மூடா கம்சா, உன்னை கொல்லக்கூடியவன் வேற இடத்துல இருக்காண்டா, தெரிஞ்சுதா? உனக்கு நிச்சயமாக மரணம் உண்டு, கவலையே படாத. நீ பண்ண பாபங்கள் உன்னை விடவே விடாது. அனாவசியமாக யாரையும் கஷ்டப்படுத்தாது, பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டு போடாதேன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே எல்லா கோவில்கள்லையும் பல பல இடங்களில் அவள் ஆவிர்பவிச்சுட்டா. மூகாம்பிகையாக ஆவிர்பவிச்சா, காஷ்மீரத்தில் சாரதா பீடத்தில் ஆவிர்பவிச்சா, சிங்கேரியில் ஆவிர்பவிச்சாள், பாகம்பிரியாளாக ஆவிர்பவிச்சாள், தர்ம சம்வர்தனியாக ஆவிர்பவிச்சாள், காந்திமதியாக ஆவிர்பவிச்சாள், ஜோர பல பல மீனாட்சியாக ஆவிர்பவிச்சாள். ஒரே சமயத்தில் இத்தனை இடங்களில் காஞ்சியில் காமாட்சியாக ஆவிர்பவிச்சாள். அந்த சமயத்தில் தான் பல பல இந்த நிறைய இடங்கள்ல இன்றைக்கி சக்தி கோவில்லாம் இருக்கு இல்லையா, எல்லாம் அந்த சமயத்தில் ஆவிர்பவிச்ச இடங்கள் தான். வைஷ்ணவ தேவியை முதற்கொண்டு அத்தனை இடங்கள்லையும் இவளே பலவிதமாக ஆவிர்பவிச்சுட்டாள். ஆவிர்பவிச்சாச்சு. உடனே கம்சன் பார்த்தான், ஒன்றும் புரியலை. ஆனால் இவளால் மரணம் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுத்து. தேவகி வசுதேவரிடத்துல மன்னிப்பெல்லாம் கேட்டுண்டான். தப்பு பண்ணிட்டேன், தெய்வம் கூட பொய்யெல்லாம் சொல்கிறது அப்படின்னு. தெய்வத்துக்கு தெரியுமே யாரை எப்படி ஏமாத்தினான். தப்பு பண்ணுறவளை ஏமாத்தலாம், தப்பே கிடையாது. உலகத்தையே ஒருத்தர் ஏமாத்தின்னு இருக்கான், அவனை தெய்வம் ஏமாத்துறது இல்லையா. நிறைய திருடர்கள்லாம் மாஸ்டர் பிளான் போட்டு திருடுவா. ஆனால் சத்தியமாக அவளுக்கு தெரியாமலேயே ஒரு தடத்தை விட்டுட்டு போவார்கள். அது ஒன்றும் பண்ணவே முடியாது. ஏன்னா பகவான் அவளை அப்படி மயக்கி வச்சு கேரண்டியாக அவனை ஒரு தடயத்தை விட்டுட்டு போகும்படியாக பண்ணுவான். அதனால தான் திருடப்படாது, பொய் சொல்லப்படாதுன்னா நம்மளே அழகாக மாற்றின்றுவோம். அந்த மாதிரி கம்சன் பார்த்தான், என் மூலம் புலம்பினான். தேவகி வசுதேவர் சொன்னால் சரி விடுப்பா, எங்களுக்கு பிராரப்தம் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்ல கம்சன் பார்த்தான். அதனால் தூக்கம் போயிடுது, அவ்வளோதான். இன்றைக்கி தான் அதிசயமாக ரொம்ப நாள் கழிச்சு 8 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் தூங்கியிருக்கான். அந்த தூக்கமும் போச்சு. உடனே மந்திரிகள்லாம் கூப்பிட்டான், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எல்லாம் விசாரித்தா. எல்லாரும் சொன்னால் பிறந்த குழந்தைகள் எல்லாம் கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல பூதனா ரொம்ப அழகாக ஒருத்தி அப்பாயின்மெண்ட்டாக கெட்ட காரியங்கள் மட்டும் அன்னிலேருந்து அடியாள்லாம் உண்டு. நீ நிறைய பேர் அடியாள்லாம் இருக்கான்றவங்கள அந்த காலத்துலேருந்து இந்த அடியாள் கூட்டம் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி அந்த அடியாளில் ஒருத்தி இந்த பூதனா அவளை ஏற்பாடு பண்ண. அவர் சொன்னால் கவலையப்படாதீங்க மகாராஜா, பிறந்து 10 நாள் எல்லா குழந்தையும் கொண்டு போட்டுறேன்னு அவள் அழகாக கிளம்பினான். இங்கே எல்லாம் ஆச்சு. கம்சன் அப்படின்னு வந்து போய் உட்காந்துட்டு இருந்தான். அந்த பொழுது அங்கே விடிகிற சமயம் இதெல்லாம் நடந்து அந்த பின்னிரவு வந்தாச்சு. அந்த உஷக்காலம்ன்ற 2:30-3 மணி குருவாயூரப்பன்லாம் கண்முழிக்கிற அழகான ஒரு நேரம். திருப்பதியில் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததேன்னு சுப்பிரபாதம் போடுற நேரம், அருணோதய நேரம். அப்படியே லேசா கீழ்வானம் வெள்ளன்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் அப்படின்னு அந்த சமயத்தில் இந்த பய குவா குவான்னு சப்தம் போட்டான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அழகாக குவா குவான்னு ஒரு சப்தம் போட அத்தனை பேரும் வாரி சொல்லி ஏய் யசோதைக்கு பிரசவ வலி வந்துடுத்துரி, தண்ணியை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா அப்படின்னா. உடனே ஒரு பாட்டி அடி இருடின்னா, என்னடி இது அப்படின்னா, பெத்துட்டாடி, குழந்தைய பெத்துட்டாடி. நீ கூட இருந்தியாண்ணா? நான் இல்லை, நான் தூங்கிட்டு இருந்தேன். நானும் தூங்கிட்டு இருந்தேன். எல்லாரும் பார்த்தா யசோதை கேட்டா என்னாச்சு, எல்லாரும் சத்தம் போட, அடி நீ குழந்தைய பெத்துட்டே ஆடி. அப்படியா, தேங்க்யூ அப்படின்னு விட்டாலாம். தெரியல அவளுக்கு. எல்லாரும் நினச்சா சரி பிரசவவே அந்த கலப்பில் சொல்கிறான், அவளுக்கு தெரியவே இல்லை. அடி யசோதை நீ குழந்தைய பெத்துட்டாடி. நானா குழந்தையா பெத்துட்டேனா, நான் அம்மாவாயிட்டேனா, ஹா அப்படின்றாள். சந்தோஷம். எங்கே குழந்தை? நான் பக்கத்தில் ஒன்று இருக்கு. பக்கத்தில் எங்கே குழந்தை இருக்குது? கருப்பாக துணி தான் இருக்குது, அதாண்டி குழந்தை. கருப்பாக ஏதோ இருக்குது, அதான் உன் குழந்தை. அவள் உத்து பார்க்குறா, இதுவா நான் பெத்தேன், இதையா நான் பெத்தேன், நன்னா இருக்கே வண்ணமா. ஒரு பாட்டி சொன்னா, யசோதை கலரை பற்றிலாம் கவலைப்படாத, சைஸு அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கு, அவனு நன்னா இருக்கான், நீ ரொம்ப நன்னா இருக்காய். தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாயணும். தாயே இப்படி இருந்தால் குட்டி அதை விட பெருசாக தானே இருக்கணும். தாய் ஒரு 80 கிலோ இருந்தால் குட்டி ஒரு 160 கிலோ இருக்க வேண்டாமா? அதானே அழகு. பல 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 பலான்னு இருக்கா. பார்த்தா சக்கச்சவேல் அப்படி ஒரு செங்கனிவாய், கண் அப்படியே தாமரை புலேசாக திறந்து மூடின்னு இருக்கான். இந்த சொப்பு வாய வச்சு குவா 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 வாய் திறந்து கத்துறது பையன். நல்லா முழுக்குன்னு இருக்கு. கை சக்கச்சவேல் இருக்கு. இளங்காலை சூரியன் போல சிவந்த கைகள், கோவை பழம் போன்ற சிவந்த உதடுகள்,
அழகான பாதங்கள் பார்த்து 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 என்ன அழகாக இருக்குது பாருடி இது வேற லேசாக சிரிக்கிறது ஹேய் சிரிக்கிறது இந்த புள்ள அப்படின்னு விட்டு ஆளாம். உடனே ஒருத்தர் சொன்னால் எப்போ பெற்றாலோ தெரியல, எவ்வளோ நேரம் ஆச்சோ தெரியல, கடற்கடன் வெளியில் கொண்டு அதை குளிப்பாட்டலாம், சுச்சோ கலரெல்லாம் மாறி போயிடுத்துரு, குளிப்பாட்டலாம் அப்படின்னு விட்டான். யசோதை இப்படி பார்க்கலாம், நன்னா சுருளான கேசம். உடனே கடற்கடன் இந்த ஸ்திரீகள்லாம் வந்தால் ஒரு பாட்டி அப்படின்னா கை மட்டும்தான் மேலே வந்து பிள்ளை அங்கே தான் இருக்குது, தூக்க முடியலை. அவள் ஏற்கனவே எலும்புந்தோலுமா அப்படி இருக்கா, பாவமாக ஓமப்படி மாதிரி இருக்கா, நோண்டுக்கு இது நோண்டு இருக்கா அப்படின்னா. யசோதை என்னாச்சு பாட்டின்னா, நானும் எத்தனையோ குழந்தைய தூக்கியிருக்கேன்டி, எத்தனையோ குழந்தைய பிரசவம் பார்த்துருக்கேன்டி, நேற்று கூட ஒருத்திக்கு பிரசவம் பார்த்தேன், அது இருந்தது, தூக்க முடிஞ்சது, இது முடியவா, நீ அந்த காலைப்படி நான் இந்த காலைப்படி, நீ அந்த கையப்படி நான் அந்த கையப்படி, நீ தலையப்படி. 4 பேர் சேர்ந்து தூக்குறாளாம். பார்க்குறேன் என்ன அநியாயம், இத்தனை பேர் சேர்ந்து என்ன தூக்குறாளே, அவ்வளவு பலவானாம் சுவாமி. சப்பரத்தை 4 பேர் தானே தூக்குறான், பகவான் கருடன் மேலே வந்தாராம், 4 பேர் சேர்ந்து தானே பெருமாளை தூக்குறான். அந்த மாதிரி ஆச்சரியமாக அந்த பிள்ளையாண்ட அப்படியே தூக்கினாளாம். அழகாக பெரிய தங்க கிண்ணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. நந்தகோபருக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனால நல்ல குழந்தை பிறந்தோன்னு அழகாக தங்க தாம்பாளத்தை வச்சு குளிப்பாட்டணும் அப்படின்லாம் அழகாக பிளான் பண்ணி வச்சுருக்கா. குழந்தை பிறந்து எடுத்து யசோதைக்கு சந்தோஷம் தான். என்ன குழந்தைன்னா, ஆணப்பார் இவன் நேர் இல்லைக்கான், அழகுடி, ஆம்பளை சிங்கம் பிறந்திருக்குடி, அழகாக பிறந்திருக்குடி, ஆண் சிங்கம். பின்னாடி அப்படி கையை அப்படி வச்சுட்டு புல்லாங்குள்ள வச்சுட்டு இடுப்பை வளைச்சி நின்னான்னா அத்தனை பெண்களும் ஐயோ அப்படின்னு விழும்படியான அழகண்டி. கைகளில் அப்படி சாட்டை குச்சியை வச்சுட்டு ராஜகோபாலன் அச்சா சூப்பராக இருக்கார் சுவாமி அப்படின்ற மாதிரி அழகண்டி. எங்கனையோ அன்னை மீர்கால்னு நம்மாழ்வார் புலம்பும்படியான சுந்தர பரிபூர்ண நம்பிடி. கண்ணை பாரு, மூக்க பாரு, லட்டு சும்மத்து குஞ்சலம் பட்டு குஞ்சலூ அப்படின்றா ஒரு பாட்டி, என் செல்லமே அப்படின்றா. அது சாதாரணமாகவே கொழுக்கு முழுக்குன்னு குழந்தைய பார்த்தாலே சந்தோஷம் தாங்காது நமக்கு. இது நன்னா கொழுக்கு முழுக்குன்னு இருக்குது, நன்னா வாட்டமாக எங்கே தொட்டாலும் சதையாக இருக்குது, உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சதைக்கு குறவே இல்லை, எலும்பு தான் எங்கன்னு தெரியல. நல்ல அழகான கை விரல்கள்லாம் ரேகைகள் கொஞ்சம் நல்லா கருப்பாக இருக்கிறவர்களுக்கு இந்த இடம் நன்னா இருக்கும், நல்லா தெரியும். அதில் இந்த ரேகைகள்லாம் சங்கம் சக்கரம் எல்லாம் ரேகைகள்லாம் தெரியுது. இல்லை என்னமோ டிசைன்லாம் இருக்குடி, அதுக்கு தெரியலையாம். இந்த மாட்டுக்கார கூட்டத்துக்கு தெரியலாம், சங்கு சக்கரம் எல்லாம் தெரியலையாம். பகவான் அழகாக இருக்கான், எல்லோரும் எழுந்தாச்சு, உடனே குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு தங்க தாம்பாளத்தில் வச்சு ஜோராக பொறுக்க சூட வச்சு லேசாக அப்படியே குளிப்பாட்டுறா. ஒரு பாட்டி அப்படியே தடவரா. ஒருத்தி சொன்னா, என்னடி தடவேண்டே இருக்கா குளிப்பாட்டி? நான் மறந்தே போயிட்டேன். கடலை மாவெல்லாம் கொண்டு வந்திருக்கா, சந்தனமெல்லாம் கொண்டு வந்திருக்கா, தேய்ச்சுட்டா. தேய்ச்சி ரொம்ப வேர்த்துது, அப்பா அப்படின்னு இப்படி தொடச்சுண்டா. உடனே எல்லாரும் என்னடின்னா அப்பா அப்படின்னா. எல்லாரும் மற்ற பாட்டிகள்லாம் சிரிச்சா. எதுக்கடி சிரிக்கிறாள் அப்படின்னா, ரொம்ப அழகாக இருக்கேடி இப்போ அப்படி. நான் கண்ணாடி கொண்டு வந்து காமிச்சா தொட்டு கையெல்லாம் கருப்பாக இருக்குது, அது இப்படி பூசி டீசி பூசி அப்பா அப்படின்னா. நன்னா மீசை பாட்டி ஆகிட்டா. மீசை தாடி என்ன மாதிரி தாடி மீசை எல்லாம் வந்துடுத்து. என்னடியே மூஞ்செல்லாம் வேஷம் போட்டுருக்கள், இந்த பிள்ளைய தொட்டையோன்னா அந்த கருப்பு. அப்போ தான் அவள் கையை பார்க்குறோம், ஐயோ அந்த கருப்பை எப்படி போகாது, அவ்வளோதான் விட்டுவிடு, இந்த கருப்பு இனிமேல் போகவே போகாது, அவ்வளவு கருப்பு. அழகாக எல்லாம் நன்னா குளிப்பாட்டி வாழை தொடச்சி பார்த்தா, குளிப்பாட்டி பார்த்தா கருப்பு போகிற மாதிரியே தெரியல. இவாளெலாம் பார்த்தா லேசாக விட்டுடுவோம், ரொம்ப தொட்டோம்னா நம்ம கையெல்லாம் கருப்பாகிடும் அப்படின்னு முடிவு பண்ணி அழகாக அந்த கிருஷ்ணனை ஜோராக அப்படி பட்டு துணியை கொண்டு மென்மையாக பூர்த்தி அப்படி கையில் கொண்டு வந்து நந்தகோபுரத்தில் அப்படி காட்டுறா. பகவான் அப்படி கொண்டு வந்து காட்டுறா. திருப்புல்லானி திவ்ய தேசம் போனோம் அப்படின்னா இந்த குழந்தை இல்லாதவர்கள் அந்த கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணால் அங்கே சந்தான கோபாலன்னு ஒரு கிச்சா பையன் இருப்பான், காலை வளைச்சி வாயில் வச்சுருக்க ஒரு குட்டி கிச்சா பையன். நிறைய கோவில்களில் உண்டு, திருக்குடந்தை சாரங்கபாணி, அங்கெல்லாம் அந்த சந்தான கோபாலன்னு பேர் அந்த குழந்தைக்கு, இந்த கிச்சா பயலுக்கு. அதை நம்ம கையில் கொடுப்பா. இப்படி பிரிச்சுக்கிறதுனால கனமாக இருக்கும் பையன். அதை தூக்கி வச்சுன்னு அப்படி அழகாக நம்ம கையில் வச்சுன்னு உடனே அவள் கராரவிந்தே நபதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி இப்படி கையில் வச்சு இப்படி ஆட்ட வைப்பா, தாளாட்ட வைப்பா.
அந்த மாதிரி இந்த கிச்சாவ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன அழகன சுந்தரன சுந்தர பரிபூரண நம்பிய அப்படின்னு நந்தகோபர் கையில் அப்படி கொடுத்துட்டார்கள். நந்தகோபர் அப்படியே பார்த்தார், கண்களில் ஆனந்த பாஷம். எப்படி இருக்கான் பிள்ளை. நந்தகோபர் சாதாரணமாக வாங்குறான், ஒரு 4-5 கோப்பியாக தூக்கி கொண்டு இதை கொடுத்துருக்கா. நந்தகோபர் ஜாக்கிரதை ஒன்றும் இல்லை, தைரியமாக கொடுங்க, சாதாரணமாக வாங்குறாராம். அதனால தான் ஆண்டாள் சொன்னா, உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் அப்படின்னு விட்டான். யானையோட சண்டை போடனா இந்த பயலை தூக்குறனாலே அவ்வளோ பலமா. கிருஷ்ணன் பார்த்தானா, கணக்கலையா எங்கள் அப்பாவுக்கு, அது எப்படி கணக்காமல் இருக்கேன், முக்கிய பார்த்தானா, ஒன்றும் நடக்க சாதாரணமாக தூக்கிட்டு இருக்கானா. பகவான் பத்துடை அடியவர்க்கு எளியவன். அப்படி அழகாக அப்படி கையில் வச்சு இப்படி வச்சுட்டு இருக்கார் நந்தகோபர். இப்படி பார்க்குறார், கணங்கரேல்னு இருக்குது, கண்ணு லேசாக மூடின்னு இருக்கு, அழகான புருவங்கள், சுருளான கேசம், சந்தோஷம் தாங்கல, அப்படியே அழுகழுகையாக வர்றது. சுவாமியை பார்த்தா ஒரு ஆனந்தம் தானே. நந்தகோபர் அப்படியே கையில் வச்சுருக்கார். பிள்ளை பிறந்துட்டான். அந்த நீல ஜோதி அவர் கையில் கொடுத்துருக்கா. 30 முக்கோடி தேவர்கள் பார்க்குறாரு. என்ன பாக்கியம் பண்ணிருக்கார் அந்த நந்தகோபர். பகவான் இப்படி கையில் வச்சுருக்காள். நம்மாழ்வார் மோட்சம் எல்லாம் உண்டு, ஆழ்வார் நகரி ஸ்ரீரங்கத்திலலாம். அப்போ கைத்தல சேவைன்னு ஒன்று உண்டு. சுவாமி அப்படி கையில் எடுத்துகிட்டு வருவோம். அது பார்க்குறதுக்கே என்னமோ பண்ணும். சப்பரத்துக்கு கொண்டு வந்து சுவாமி அப்படி எடுத்துன்னு வைப்பா பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி இந்த குட்டி கிச்சாவை அப்படி கையில் வச்சுட்டு இருக்கார் நந்தகோபர். ஆனந்தத்தில் நன்னா உச்சி முகந்தார், முத்தம் கொடுத்தார். உடனே பரமசந்தோஷமாக அதுக்குள்ளே குவான்னு அழுதது. உடனே அவகிட்ட கொடுத்துட்டார். அவள் எடுத்துட்டு போய் யசோதை கிட்ட கொடுத்தா. யசோதை மார்பிலேருந்து பால் சுரக்கிறது. ரொம்ப நாளாக ஆசை அவளுக்கு, என் மார்புகள் கனமாக இருக்கே, என்ன பிரயோஜனம் இது, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் இந்த பாரங்கள் வெட்டி போட்டுடலாமான்னு பல நாள் நினச்சிருக்கா யசோதை. சி, என்னத்துக்கு எனக்கு ஒரு மார்பகங்கள், உலகத்தை அழகு காட்டுறதுக்கா? இல்லையே. ஒரு பெண்ணுடைய மார்பகங்கள் எதுக்குன்னா அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த ஒரு ஜீவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கறதா அந்த பெண்ணுடைய மார்பகங்களுடைய பலம். யசோதை ரொம்ப நாளாக அதை பிச்சு எரிஞ்சிடலான்னு நினச்சா. என்னத்துக்கு எனக்கு, சி, ஒரு குழந்தைய பெற்று அதை மடியில் வச்சுண்டு அதுக்கு பால் கொடுக்குற சுகம் எனக்கு என்னைக்கு கிடைக்கும்? கல்யாணம் ஆயாச்சு, பல வருஷங்கள் குழந்தை இல்லைன்னா அந்த தாயுடைய வேதனை நரக வேதனையை விட கொடியது. ரொம்ப கஷ்டம். சமயத்தை அவள் வயசு நிறைய பசங்கள் அப்பெல்லாம் கல்யாணம் இருக்கும். அவள்லாம் பிள்ளையை பெற்றிருப்பா, இவள் பிள்ளை பெறாமல் இருப்பா. ஆனாலும் எல்லாரையும் பாப்பா, சிரிப்பா, அடுத்தவா குழந்தைய கொஞ்சுவா. மனசு ஓரத்தில் என் வயிற்றில் ஒரு புழு பூச்சி வராதா, நான் இந்த மாதிரி கொஞ்சம் மாட்டேனா, நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ண மாட்டேனா, பிரபு எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க மாட்டியா? அது ஒரு சொல்ல முடியாத ஒரு பாரம், வர்ணிக்க முடியாத ஒரு துக்கம், பெரிய கஷ்டம். யசோதைக்கு அவ்வளவு துக்கம் இருந்தது. அத்தனை கதறி இருக்கா, அத்தனை புலம்பிருக்கா, அத்தனை அழுதுருக்கா, அத்தனை பிரார்த்தனை பண்ணியிருக்கா, அத்தனை பூஜை பண்ணியிருக்கா. அதற்கு பிரயோஜனம் இன்னைக்கு பகவானே அவள் குழந்தையாக அவள் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்டார். அழகா பக்கத்தில் விட்டுண்டா பால் கொடுக்கிறாளாம். பகவான் அழகாக பாலை குடிக்கிறான். ரசித்து ஆனந்தப்பட்டு இந்த அம்மாவுடைய அன்புக்கு வசப்பட்டது. நிஜமாவே இந்த குழந்தைகள் பால் குடிக்கிறது, அது கண்ணுக்குட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சிறுத்தை குட்டியாக இருக்கட்டும், புலிக்குட்டியாக இருக்கட்டும், சிங்கக்குட்டியாக இருக்கட்டும், மனுஷக்குட்டியாக இருக்கட்டும், அது நிஜமாவே அது ஒரு தெய்வீகம், பெரிய தெய்வீகம். தாய்மைக்கு சமமாக பூமியில் தெய்வீகத்துக்கு வேறு வார்த்தை கிடையாது. நிஜமாவே ஒரு தெய்வீகம். அதனால தான் தாய்மை வசதியாக கொண்டாடுறோம். மாத்ரு தேவோ பவனா, தெய்வீகம். தெய்வம் எப்படி தன்னையே கொடுக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாகரணம் தாய். தன் ரத்தத்தை பாலாக கொடுக்குறா இல்லையா, அது கோமாதா. அவ்வளோ அழகாக பால் கிடக்கிறதே ஒரு அழகு தானே. யசோத கண்கள்லேருந்து கண்ணீர் வழிய பால் கொடுக்குறா. ஒரு பாட்டி கேட்குறா, எதுக்கடி அழறாய்? இல்லை, சொல்ல தெரியல. பாட்டி இப்படி காதில் வந்து கேட்டா, என்னடி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இப்போ கிடச்சி கொடுத்துன்னு சந்தோஷமா அப்படின்னு அழுகையில் தலையாற்ற பதில் சொல்ல முடியல. அழக்கூட உதட்டம் கடிச்சுக்கிறா அழுக. அந்த மார்பிலேருந்து இந்த பால் சுரக்க அந்த குழந்தை குடிக்கிற சுகம் ஒரு தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தகப்பனால் கூட உணர முடியாது. ஆனாலும் உணர முடியுமானால் உணர்ந்த ஆண்கள் உண்டு. பெரியாழ்வார், கிருஷ்ண கர்ணாமிருத்தம் எழுதின லீலா சுகர், வல்லபாச்சாரியன்ற ஸ்ரீநாத்ஜியுடைய பெரிய பக்தன். இவாளுக்கெல்லாம் அவள் மார்பிலேருந்து பால் சுரந்திருக்கு. பிரத்யக்ஷமாகவே
பால் சுரந்த கண்ணனை மடியில் வச்சுண்டு பால் கொடுத்திருக்கார்கள். இந்த சமயம் எத்தனையோ உத்தமமானவர்கள் நல்ல பக்தியில் கிருஷ்ணனை குழந்தையா மடியில் விட்டுண்டு யசோதா போல வாத்சல்யத்தில் பால் கொடுத்துட்டுருக்கா. நிஜமாவே முடியும். அந்த பக்திக்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான பலம் உண்டு, விசேஷமான பலம் உண்டு. அழகாக அது பகவான் இந்த மாதிரி படைச்சிருக்கானே உலகத்தை, எத்தனை அழகாக படைச்சிருக்கான் இந்த உலகத்தை. எவ்வளவு பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து தேடி தேடி என்ன ஜோராக படைச்சிருக்கான். இந்த குழந்தைக்கு பால், அந்த குஞ்சு, அந்த முட்டைக்குள்ளே இருக்க குஞ்சுக்கு எப்படி ஆகாரம் கொடுக்குறான். அது தேமேன்னு காற்று கிடையாது, இடம் கிடையாது, அதுக்குள்ளே தேமேன்னு கீழே டொப்புன்னு உடஞ்சி போயிடுறது. பெரிய கடினமாகவே இல்லை. என்ன அழகு. அதுலேயும் இந்த நெருப்பு கோழியெல்லாம் இருக்குது பாருங்க, அதுங்கெல்லாம் முட்டை நல்லா பெருசு பெருசாக இருக்கும், எல்லாம் சேர்ந்து ஒன்றா முட்டை போடும். ஆனால் அந்தந்த நெருப்பு கோழிக்கு இது தன் முட்டைன்னு தெரியும், சமத்தா தெரியும். அதில் மேலே இருக்க சில புள்ளிகளை வச்சுண்டு இந்த வரி குதிரை இருக்குது பாருங்க, நம்ம பார்த்தா எல்லா வரிக்குதும் ஒரே மாதிரி வரி இருக்குன்னு வச்சுட்டு இருக்கோம். அந்த டிசைனில் மாற்றம் உண்டு, ஒரே மாதிரி இருக்காது. இந்த தாய் வரி குதிரை தன்னுடைய குட்டி வரி குதிரையோடைய கோடுகள் எப்படி இருக்குன்னு தெரியும், அதை வச்சுட்டு தன் குட்டியை கண்டுபிடிக்கும். உலகத்தில் எல்லாத்துக்குமே தன்னுடைய அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அழகான பலம் பகவான் கொடுத்துருக்கான். அவ்வளோ இதில் சோம்பேறியாருன்னா அந்த குயில் மட்டும்தான் சமத்தா கொண்டு போட்டுட்டு போயிடும். நம்ம என்னமோ குயிலை கொண்டாடின்னு இருக்கோம், மோசமான ஜந்து இது. குயில் மாதிரி இனிமையாக இருக்கு, நிறைய பேர் இனிமையாக இருப்பா, உள்ளுக்குள்ளே விஷம். ஆச்சரியமாக இது கூட கட்டாது, கொண்டு போய் காக்கையோட இதை போட்டுட்டு போயிடும். காகம் ரொம்ப சமத்து, அதையும் உட்காந்து அடக்காத்துன்னு இருக்கும். ரொம்ப சமத்துதுன்னா காகம்தான். காகத்துக்கு நிறைய பலன்கள் உண்டு, நிறைய நிறைய நல்ல காரியங்கள் உலகத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது காகம். அதனால தான் காகத்தை அத்தனை விசேஷமாக கொண்டாடுறோம் நம்மெல்லாம். காகத்துக்கு அத்தனை ஒரு பெரிய ஒரு பலம் உண்டு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அவ்வளவு அழகு. யசோதை இந்த பால் கொடுக்கிறாளாம், பிரபு அப்படியே குடிக்கிறான். இவளுடைய வாத்சல்யம் பகவான் பார்க்கலாம், எப்படி நிவேதனம் பண்ணுறா. நம்ம குழந்தைகள்லாம் அப்படி கொடுத்ததுன்னா, அப்பா இந்தாப்பா, அந்த குஞ்சு குழந்தைகள்லாம் எடுத்து நம்ம வாயில் தான் கொடுத்ததுன்னா அது சொல்ல முடியாத சந்தோஷம். அந்த அடிச்சல் ஏதோ பாதி சாப்பிட்டு மீதி அப்படியே கொடுக்கும். அப்படின்னு சமயத்தில் வாயில் ஒழுகித்துனா உரிமையோடு வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் இப்படி தொடச்சிட்டு போகும். நம்ம பார்த்தா புதுசாக பட்டுப்புடவையெல்லாம் கட்டியிருப்போம், அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்படி கண்ணாடி பார்த்துருவோம், திடீர்னு பார்த்தா அது வந்து இப்படி அப்படி தொடச்சின்னு போய்டும். பிஸ்கெட்னா பரவாயில்ல, சமயத்தில் சாக்லேட்லாம் நன்னா சாப்பிட்டு அன்றைக்கின்னு பார்த்து நம்ம லைட் கலர் சாரீ கட்ட சுகமாக அது பூசிட்டு போச்சுன்னா, ஆனால் அதுவும் அழகாக இருக்கும். ஏன்னா அது பண்ணுறது ஒரு உரிமை இல்லையா. அந்த மாதிரி இந்த குட்டி கிச்சாவைய பால் குடிக்கிறான். என்ன தவம் செய்தனை யசோதா. பால் குடிக்கிறானா 30 முக்கோடி தேவர்கள் பார்க்குறா, ஏ பிரபு என்னமோ காணாத பாலே ரொம்ப வருஷமாக சாப்பிடாத மாதிரி சாப்பிட்றானா. யசோதையுடைய வாத்சல்யம் எல்லாருக்கும் சந்தோஷம். ஊர் முழுக்க டமாரம் அடிச்சாச்சு, யசோதைக்கு குழந்தை பிறந்தாச்சு, நந்தகோபகுமாரன் பிறந்தாச்சு, டும் 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 டும். உடனே அவ்வளவு சந்தோஷம். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தளராயிற்றே. உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷமாக எடுத்து அவாவா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. நந்தகோபர் குழந்தை பிறந்தாச்சு, யசோதை குழந்தை பிறந்தாச்சு, ஆண் குழந்தை பிறந்தாச்சு. சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா ஒரு கொண்டாட்டம் தானே, அது பெரிய ஒரு ஆனந்தம். அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. சில முட்டாள்களுக்கு அதை அனுபவிக்க தெரியல. இந்த குழந்தைகளை கொண்டு எங்கேயோ போட்டுட்டு போயிடுறான். முட்டாள்கள். பெரிய வரம், தெய்வம் கொடுக்குற ஒரு பெரிய வரம் குழந்தைன்ற ஒரு வரம். அதை அனுபவிக்க தெரியலை அப்படின்னா எவ்வளவு கோரமான கல் இதயம். இந்த குழந்தைகளுக்கான நஷ்டம் இவாளுக்கு தான் நஷ்டம். குழந்தைகள் எப்பொழுதும் பகவான் கூட இருக்கான் நிச்சயமாக. யாரும் அனாதை இல்லை, எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள். எல்லாருக்கும் பகவானோட சம்பந்தம் உண்டு. ஆச்சரியமானவன் பகவான். இது பார்த்தா சரியா சொன்ன ஒரு விதத்தில் கண்ணனும் அனாதை தான். கண்ணன் யசோதை பெற்ற பிள்ளை இல்லையே. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அனாத பிள்ளை தான். யசோதையிட சமத்தா வந்துடுத்து. கண்ணனே அனாத பிள்ளை தான், சந்தேகமே கிடையாது. யசோதை அப்படி கொண்டாட எல்லாரும் பார்க்குறா. யசோதை குழந்தை பிறந்தாச்சுன்னா உடனே நன்னா எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட மஞ்சள் பொடியை வீசி விளையாடுறாளாம், தயிர் பாலை வீசி விளையாடுறாளாம். ஒன்றும் இல்லை, ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் புலம்புறார் பெரியாழ்வார். திருக்கோஷ்டியூரில் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தை பார்த்துட்டு புலம்புறார். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமண் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவழிந்தனர் ஆய்பாடி ஆயரே.
அவளுக்கு ஒன்றும் புரியலையா. கண்ணன் பிறந்துட்டான். நந்தகோபகுமாரன் பிறந்தாச்சு, யசோதா நந்தனன் பிறந்தாச்சு. சந்தோஷம். எல்லாரும் ஓடி போறா, கட்டி பிடிச்சிக்கிறா. ஏய் யசோதை குழந்தை பிறந்தாச்சுடி. என்னடி குழந்தை? ஆண் குழந்தை. அப்படியா? எப்படி இருக்க? ஜோரா இருக்காண்டி. நீ பார்த்துட்டியா? இன்னும் பார்க்கல, உங்ககிட்ட சொல்லிட்டு ஓடலான்னு ஓடின்னு இருக்கேன். அப்படியா? நீ நல்ல வார்த்தை சொல்லியிருக்க. உனக்கு எதாவது கொடுக்கணுமேன்னு பார்த்தாலும் அழகாக ஒரு வெண்ணெய் அள்ளி அப்படியே வாயில் அப்படி அடித்தாலும், இந்த சாப்பிட்றி சக்கரை போட்ட வெண்ணெய் அப்படின்னாலும் உடனே எவ்வளோ குஷியாகிடுது. இரு நான் உனக்கு என்ன அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி தயிர் எடுத்து அப்படியே அவள் தலையில் அப்படி கொட்டினாளா. உடனே 2 பேரும் அப்படி கட்டி பிடிச்சிட்டு விளையாடுறா. உடனே அந்த வீட்டு மாமா பார்த்து என்னடி ஆகிறது இங்கன்னா. உடனே இந்த மாமி தைரியமாக பக்கத்தில் போனால் அழகாக கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து மாமா மகத்தை தப்புன்னு அடித்தா. மாமா அப்படின்னு முளைச்சார். அவர் சொன்னார், நந்தகோபருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நம்ம நந்த பாபாவுக்கு, நம்ம நந்தராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா அப்படின்னார். உடனே பொண்டாட்டி தூக்கி ஐயின்னு ஒரு குத்துனார். வயசு பிள்ளைகள்லாம் வீட்டில் இருக்கு. அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. இது என்னடி அநியாயமாக இருக்குது, என் பொண்டாட்டி நான் கொஞ்சப்படாதா, ஏன்னா அக்கிரமமாக இருக்குன்னு சொல்ல இப்படி எல்லாருக்கும் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் குதூகலம். இப்போ கண்ணன் சொந்தக்காரன் இல்லை, ஆனால் ஏன் வளர்க்க சந்தோஷம்னா தெய்வம் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. நம்ம அத்தனை பேருக்கும் சொந்தம், அத்தனை பேருக்கும் கண்ணன் சொந்தம். திருக்குறங்குடி நம்பியை போய் பார்க்குறோம், அத்தனை பேர் யார் கண் கொண்டு பார்க்குறோம், அத்தனை பேருக்கும் சொந்தம் தானே சுவாமி. அவாவா கண் கொண்டு பார்க்குறோமே, அழகா எல்லாரும் ஆனந்தத்தில் திளைக்கிறாளாம். உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவார். அப்படியே புத்தி சந்தோஷத்தில் ஆடுறா பாடுறா குதிக்கிறா. இந்த வெளிநாடுகள்லாம் போனால் சில நாடுகள்லாம் ஆரஞ்சு ஃபெஸ்டிவல்னு ஒன்று கொண்டாடுவாள். சாத்துக்குடி பழத்தை மேலே அடிச்சுட்டு விளையாடுவாள். டன்னாக வந்து சாத்துக்குடி இறங்கும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுட்டு விளையாடுவோம். அது ஒரு விளையாட்டு அவளுக்கு. அது மாதிரி டொமேட்டோ ஃபெஸ்டிவல்னு உண்டு, எல்லோரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தக்காளி அடிச்சுன்னு விளையாடுவாள். நம்ம ஊரில் சில பைத்தியங்கள்லாம் உண்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்ணுவோம், லிட்டராக கொண்டு பாலை கொண்டு ரோட்டில் கொட்டுவோங்க. நாங்கள் இதை கண்டிக்கிறோம்னு. கண்டிக்கிறதுக்கு அதை கொண்டு யாரும் ஏழைப்பாடை கொடுக்கலாமோன்னு அது மனசே வராது. நடு ரோட்டில் கொட்டி நாங்கள் இதை கண்டிக்கிறோம், வன்மையாக எதிர்க்கிறோம் அப்படின்பா பைத்தியங்கள். இதெல்லாமே வசதினா இங்கே கண்ணன் பிறந்ததுனால எல்லாருக்கும் பால் தயிர் அப்படி ரொம்ப ஏறதான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. எல்லா பக்கமும் செல்வம் நிறைஞ்சுடுத்தான். உடனே யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவளுக்கு ரொம்ப வசதி எதுனா தயிர் பால் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் தானே வசதி. அதை ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுன்னு விளையாடுறாளாம். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார். உடனே ஒருத்தி குடுக்குடுன்னு ஓடி வந்தா. ஒவ்வொரு ஆற்றுலையா போய் சொல்கிறதுக்கு நேரம் இல்லையா. நேராக வீட்டுக்குள்ளே ஒரு உரியை கொண்டு வந்தாலும், பெருசாக பானையெல்லாம் கொண்டு வந்தான். தொப்புன்னு நடு ரோட்டில் போட்டு உடச்சா. என்னமோ ஏதுன்னு எல்லாரும் ஓடி வந்தா. அடி நந்தகோபருக்கு பிள்ளை பிறந்தாச்சுடி, யசோதைக்கு பிள்ளை பிறந்தாச்சுடி அப்படின்னு சொல்ல, ஏ ராக்காய் மூக்காய் எல்லாரையும் கூப்பிடுறா. எல்லாம் ஓடி வரலாம். என்னடினா அப்படியா? ஆமாம். உடனே குடுக்குடு அவள் ஓடுறாளாம். அவள் அங்கேருந்து ஓடி அந்த வெண்ணெய் பானை போட்டு டம்முன்னு உடச்சா. இன்னொருத்தி பார்த்தா பொறுக்கலையா, கிடுகிடுன்னு ஓடினா. ஆச்சரியமாக வந்தா. நேரம் ஒரு வெண்ணெயை கொண்டு வந்து உடச்சா, நெய்யை கொண்டு வந்து உடச்சா, மோரை கொண்டு வந்து உடச்சா. நான் 3 உடச்சேன் அப்படின்னாலும். பக்கத்து ஒருத்தி ஒரு முறைச்சா. நீ உடைக்கலாம் தப்பு இல்லை, அது எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து உடைக்கப்படாது. எங்கள் வீட்டிலேருந்து எழுந்தி உடைச்ச அப்படியா அப்படின்னாலாம். உடனே இப்படி பார்த்தா, என் வீட்டில் வந்து எடுக்க அளவுக்கு தைரியம் வந்து கொடுத்து இல்லையா அப்படின்னு சிரிச்சாலாம். உடனே வச்சனா, ஏண்டி 3 உடைச்ச? தெரியலடி. 5 உடைக்க வேண்டியதானடி. 5 என்னால் தூக்க முடியல நினச்சா. நல்ல வேலை நீ வந்து கொண்டாவா உடைக்கலாம். சந்தோஷம் எல்லாருக்கும். இது தன்னுடையதுன்னு ஒரு சிறு வட்டம் இருக்கும் இல்லையா, இந்த வட்டத்தை உடைச்சிட்டு வெளில வராலாம். இது என் வீடு, நீ நுழையப்படாது. என் வீட்டில் நீ. அது பெண்களுக்கு தன் வீட்டு சமையலறையில் யாரான் நுழைஞ்சா வரும் பாருங்கோ ஒரு பொறாமையும் கோபமும் வைத்தறிச்சலும் மனசுக்குள்ள அப்படி கப்ப 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 கப்பன்னு. அது அக்கா தங்க வரைக்கும் ஒரு வெள்ளை சொல்ல மாட்டா. வெள்ளை சொல்லவே மாட்டா. எப்போ சொல்லுவான்னா ஊருக்கெல்லாம் போனால், அப்பா இன்றைக்கி தான் வீடாக இருக்குன்னுவா. வெள்ளை சொல்ல, ஏன்னா அது அதான் அவளோட ராஜ்யம் இல்லையா அது. பெண்கள் என்னோட ராஜ்யம் இது அப்படின்வா. அதுக்குள்ளே நுழைஞ்சு எத்தனை பேர் வந்து உடச்செல்லாம் பண்ணியிருக்காளாம். ஒன்றும் தெரியலை. எல்லாருக்கும் இது தன் வீடுன்னு ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா. இது உடஞ்சி எல்லாரும் நம் ஜனங்கள், நாம் அத்தனை பேரும் ஒரு கூட்டம், நாம் எல்லாம் பகவானுடைய குழந்தைகள். கிராமத்திலாம் பரஸ்பரம் சண்டை இருக்கும். இந்த முக்கால்வாசி இந்த வீட்டை பெருக்கி குப்பை கொட்டுறதுலேயே ஒரு சண்டை வரும். அந்த ஓரத்தை கொட்டுவோம். நம்ம வீட்டில் பாதி, அவள் வீட்டில் பாதி.
அது பாழா போன காற்று அப்போ தான் நம்ம வீட்டு பக்கமாக அடிக்கும். அது இப்படி வரும். நம்ம ஓரத்தை அழகாக வச்சுட்டு போயிருப்பா, அவள் அழகாக வச்சுட்டு உள்ளே போயிருப்பா, அதுக்குள்ளே காற்றடிச்சு நம்ம வீட்டு பக்கம் நம்ம அங்கேருந்து போவோம். யார் வீட்டு வாசலில் குப்பையை கொட்டினேன் ஒன்று அள்ளி கொண்டு அதை கொட்டுவோம். ஒரு குப்பைக்கு இவ்வளோ தகராறு நடக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்காங்க கோகுலத்தில். அந்த மாதிரி பரஸ்பரம் சண்டை போட்டுண்டு ஒருத்தர் பேசாமல்லாம் இருந்திருக்கா சில கோபிகைகள், சில கோபர்கள்லாம். இந்த குஷியில் யாரை கட்டி பிடிக்கிறான்னு தெரியாமல் சண்டை போட்டு இந்த 2 கோபிகள் திடீர்னு கட்டி பிடிச்சா. நந்தக்கு அவர் குழந்தை பிறந்துட்டாண்டி, ஆமாண்டி யசோதை குழந்தை பிறந்த. அப்புறம் ஓ நீயா இப்படி எல்லாம் திரும்பி பார்த்துட்டாலாம். இவளும் திரும்பி பார்த்துண்டா. அப்புறம் ஓரத்தில் இப்படி பார்த்துண்டா. விட்ரி அதான் விட்ரி அப்படின்னு கட்டிண்டாளாம். கண்ணன் வந்தான்னா அவன் மனசுக்குள்ளே இருக்க இந்த விரோதங்கள்லாம் மாறும். வேண்டியவன் வேண்டாதவன், பிடிச்சவன் பிடிக்காதவன், என்னுடையது இது அடுத்தவர்களுடையது. இந்த குணங்கள்லாம் நம்ம மனசை அப்படி சுருக்கி வச்சிருக்கு இல்லையா, இதெல்லாம் உடச்சி எறிகிறது தான் கண்ணனுடைய தர்மம். எல்லாரும் நம் மக்கள், யாதும் ஊரே யாவரும் கேளி, எல்லாரும் நமக்குரியவர்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாசுதேவ குடும்பம். அது மாதிரி சமயத்தில் சில சமயத்தில் குழந்தைகள் சண்டை போட்டிருக்கும். இந்த குழந்தைகள் சண்டை பெரியவா வரைக்கும் போயிருக்கும். பெரிய சண்டையாக இருக்கும். இந்த அம்மா சொல்லுவாள், அந்த வீட்டுக்கு போன காலை உடைப்பேன். இந்த அம்மா சொல்லுவாள், அந்த வீட்டில் போய் அந்த பையன்கிட்ட கையை உடைப்பேன் இருக்கா. இன்றைக்கி இந்த 2 குழந்தைகளும் சேர்ந்து போய் ஒரு பானை கொண்டு வந்து டொம்முன்னு போட்டு உடைக்கிறதுகள். அப்பா அம்மாக்கள் பார்த்தா வெக்கப்படுறா, குழந்தைகள் சேர்ந்து விடுது, நம்மளும் சேர்ந்துக்கலாம். இப்படி பரஸ்பரம் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருந்த சண்டை. சில பேர் கணவன் மனைவியை கோச்சின்னு இருக்கா, வெளில மாட்டு வாங்க எல்லாம் ஒருத்தரோட பேசிக்கிறா. ஆனால் ஆற்றுக்குள்ள மாமா முறைக்கிறது, மாமி முறைக்கிறது, அப்படி எல்லாம் உங்களை கட்டி என்ன சுகத்தை கண்டு இவர் சொல்ல, ஆமாம் இல்லாட்டி மட்டும் வாழ்ந்து கிழிச்ச அப்படின்னு அவர் சொல்ல. இந்த சண்டையெல்லாம் மாறுறதான். தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவுக்கு உள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற விரோதம், அடுத்த வீட்டுக்கு இருக்கிற விரோதம், எதிர்த்த வீட்டுக்கு இருக்கிற விரோதம், எல்லா விரோதங்களும் மாறுறதான். இந்த கண்ணன் வந்துட்டான்னா எல்லா விரோதங்களும் அப்படியும் மாறும். ஆனந்தம், அது ஒரு பரம சந்தோஷம். திருப்பதியில் போய் இடிச்சு பிடிச்சி எல்லாரும் நிற்கிறோமே, அத்தனை பேரும். அதுவும் அந்த ராஜகோபுரம் வரைக்கும் எல்லாரும் பக்கத்தில் நின்று நம்மளாம் கேங்காக போனோம், எல்லாம் பிளான் பண்ணுவோம். ராஜகோபுரம் தாண்டி உள்ள கொடிமரம் தாண்டி நுழைஞ்ச உடனே யார் பக்கத்தில் இருக்கான்லாம் தெரியாது. எப்படியோ நம்ம சாமியை பார்த்தா போதும், நம்ம நல்லா இருக்கார் இல்லையா சாமி அப்படின்னு பக்கத்தில் பார்ப்போம். நம்ம ஆளே இருக்க மாட்டா. இதை விட கஷ்டம் அவளுக்கு நம்ம பாஷையே புரியாது. ஏமண்டி அப்படின்னு வாவா, அவன் நம்ம இப்படி திரும்பி முழிப்போம். அப்படி அவன் அதான் பகவான் சேர்க்கிறான் பாருங்கோ. அப்போ தன்னுடையவர்கள்னு தெரிகிறது. எல்லாரும் ஒன்று, எல்லாரும் பாலாஜியை பார்க்குறோம், ஸ்ரீ பிரபுவை பார்க்குறோம், ஸ்ரீனிவாசனை பார்க்குறோம், வெங்கடாச்சலபதியை பார்க்குறோம், எல்லாம் கலக்கிறதும். நாங்கள் 300 ரூபா டிக்கெட் திமிரெல்லாம் அடங்கிடும். ஐயோ இந்த கூட்டத்தை எப்படியாவது பெருமாளை பார்த்தா போதும். நான் 300 ரூபா, அது வரைக்கும் 300 ரூபா சமயத்தில் இந்த 300 ரூபா டிக்கெட்டில் இந்த 50 ரூபா டிக்கெட்டை சேர்த்து விடுவோம். இந்த 300 ரூபா டிக்கெட்டுக்காரர்களுக்கு ஒரு கோவம் வரும் பாருங்கோ. எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்கோம். அவளை கேட்பேன், நீங்கள் எவ்வளோ நேரம் ஆச்சு? நாங்கள் அரை மணி நேரம் தான் நிற்கிறோம். 50 ரூபா டிக்கெட்டு 10 வரும். அந்த 50 ரூபா டிக்கெட்டுக்காராக நாங்கள் என்றைக்கோ புக் பண்ணோம், நீங்கள் இன்றைக்கி தானே வந்து நின்று. அவளுக்கு ஒரு திமிரு இருக்கும். இவா 2 பேரும் சண்டை போடல, தர்ம தரிசனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அது ஓடும். பாப்பா நம்ம கியூ போகவே மாட்டேன், அந்த கியூவே போயிட்டு இருக்கா. ஐயோ அப்போ கூட கோவிந்தா கோவிந்தா வராது, ஐயோன்னுவா. அதே சமயத்தில் இந்த 300 ரூபா டிக்கெட்டை 3 கியூவாக விட்டுடுவான். இது எந்த கியூ போகணும்னு தெரியாமல் இதில் நுழையலாமா அதில் நுழையலாமா பெரிய பிளான் பண்ணி இந்த கியூ போகிறதுன்னு நம்ம நுழைவோம். நம்ம நுழைஞ்ச நேரம் 10 நிமிஷம் அந்த கியூ அங்கேயே நிற்கும். திரு முழிச்சுட்டு அந்த கியூவாக போகிறது ஒன்று அங்கே கற்றுவோம். ஆனால் எல்லாரையும் பகவான் மாற்றி யாரை எந்த நிமிஷத்தில் எப்படி அனுகிரகம் பண்ணணும்னு தெரிஞ்சு எல்லாரையும் சேர்த்து வைக்கிறாலையா. இங்கே ஒரு கண்ணன் பிறந்தான், எல்லாருடைய பேதங்களும் மறைஞ்சது. பரஸ்பரம் இருக்கிற பேதங்கள் மறைஞ்சு எல்லாரும் நம் மக்கள், எல்லாரும் தம் மக்கள்னு ஒருத்தர் கூடுறார்களாம். கூடணும், கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவம் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, அது கூடணுமா. எல்லாரும் பரஸ்பரம் அப்படியே ஆனந்தமாக தயிர் பால் மோர் எல்லாம் வெண்ணெய் விட்டு இப்படி விளையாடுறாளாம். ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தவன் மேலே மோரோ வெண்ணையோ விடும்பொழுது எல்லாம் தோன்றதுன்னா தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியே தோன்றுறது. சத்தியம். ஏன்னா அங்கே தெய்வம் வந்தாச்சு இல்லையா. தெய்வத்துக்கு அபிஷேகம், நம்ம கோவிலில் போய் ஒரு தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதை பார்க்குறோம். அப்போ அபிஷேகம் மனசு குளிர்றது. ஏன்னா அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமிக்கு நடக்கிறது, அதனாலே சந்தோஷமாக இருக்குது. எங்கேயோ தூரத்தை தானே பண்ணுறா. அந்த அபிஷேகம் பண்ணால் நமக்கே சந்தோஷம். நம்ம கோவில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண இப்போ பண்ண போகிறோம், அதுக்காக தெரியும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அபிஷேகம் விடையே பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பண்ணும் பொழுது நம்முடைய அந்த பக்தியில் நமக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமிக்கு ஒரு அபிஷேகம் நடக்கும்.
இன்னைக்கு அபிஷேகம் பார்த்தேன் நன்னா இருந்ததுன்றோம். இங்கே பண்ணுற அபிஷேகம் இல்லை, இங்கே நடக்கிற அபிஷேகம், உள்ளுக்குள்ளேயே நடக்கிறது. அங்கே இருக்க நம்ம இதெல்லாம் வெளில பண்ணுறோமோ அத்தனையும் நமக்குள்ளே இருக்கிற சுவாமிக்கு போய் சேர்றது. வெளியில் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறோம்னா திரும்பி நம்ம ஆகாரம் சாப்பிடும் பொழுது அதே சுவாமி தான் நமக்குள்ள வைஸ்வானரன்ற அக்னியாக இருக்கான், அவனுக்கு இது போய் சமர்ப்பணம் ஆகிறது. வெளில இருக்கிற பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியாமலே நம்ம மனசுக்குள்ளே எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம், அந்த மூர்த்தி நினைக்கிறோம் பாருங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் இருக்கிறவுடைய பிரபுவை நாம் அலங்காரம் பண்ணுறோம். வெளியில் பண்ணுறதெல்லாம் உள்ள நடந்துட்டுருக்கு. அத்தனை வசதி இப்படி எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் தயிர் பால் மோரெல்லாம் அபிஷேகம் பண்ணிக்கிறாளாம் பாகவதர்கள். அந்த மாதிரி ஒரு கோலாகல வைபவம் இந்த நந்த கோகுலத்திலே உண்டாயிற்று. அந்த மாதிரி இப்போ அபிஷேகம் இந்த சுவாமி இப்போ அப்படி கீழே வச்சிடும். கீழே போனால் இந்த மேடையை கீழே வைப்போம். எல்லாரும் ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு வந்து அழகாக இந்த தயிர் பால் வெண்ணெய் நெய்யெல்லாம் இருக்குது. அப்படியே சுவாமிக்கு அபிஷேகம். இன்றைக்கி நந்தகோகுலத்தில் நம்ம இருக்கோம். நமக்குள்ளே இருந்த எல்லா பேதங்களும் மறைஞ்சாச்சு. படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், ஜாதி குலம், பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், வயதானவர்கள், ஏழை பணக்காரன் நிறைய உண்டு. அது சொல்ல முடியாது, பாகவதம் சொல்லி முடிச்சிடலாம், இந்த பேதத்தை சொல்லி முடியாது. சுடுகாடு வரைக்கும் இது இந்த ஜாதிக்கு ஒரு சுடுகாடு, இந்த ஜாதிக்கு ஒரு மேடை, எரியறது கட்டை நார உடம்பு. இதுக்கு 1008 ஜாதி 1008 மேடை எல்லாம் கடைசியில் எரிச்சா ஒரு பிடி சாம்பல். இதுக்கு இத்தனை மேடை, அது இவ்வளோ பெரிய சுடுகாடு, எரிச்சு போட்டு பொசுக்கிறது இத்தனை ஒரு அட்டகாசமாக உலகத்தில் பயங்கரமாக இருக்குது, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அவ்வளோ மோசம். அந்த எல்லா பேதமும் அழிஞ்சு இன்றைக்கி ஆனந்தமாக இப்போ கண்ணன் நந்தகோகுலத்தில் இருக்கோம். அழகாக அவாவா அப்படி வந்து முதல்ல குழந்தைகள்லாம் அப்படி வரிசையில் வந்து கிருஷ்ணனுக்கு அழகாக அபிஷேகம் பண்ணணும். அப்படியே ராதே கிருஷ்ணா சொல்லிகிட்டே இருக்கணும். எல்லாரும் பண்ணிவிட்டு அப்படியே பூர்த்தி பண்ணிவிடுவோம். நாளைக்கு கிருஷ்ண லீலா. சரியா? அழகாக அவாவா கைனால் வந்து அவசர அவசரமாக வந்து இடிச்சு பிடிச்சி நான் முதல்ல வீட்டுக்கு போகணும், நான் முதல்ல ட்ரெயினுக்கு போகணும், எனக்கு பஸ்ஸு வரும், மினி பஸ் வரும்லாம் வரப்படாது. ஆசையோட நந்த கோகுலத்தில் கண்ணனை பார்ப்பதற்கு இந்த கோபர்கள் கோபிகள்லாம் எப்படி வரிசையில் நின்று தன்னை மறந்து நாமஜபம் பண்ணி கொண்டு வந்து செஞ்சார்களோ அதுபோலே ஒரு கிருஷ்ண அபிஷேகம். சரியா? சமத்தா பண்ணணும், அவசர அவசரமாலாம் பண்ணப்படாது, தலையை கொண்டு கொட்டுறதில்லை. இது அனுபவம். பகவானே இன்றைக்கி உனக்கு அபிஷேகம் பண்ணுறேப்பா. பிரத்யக்ஷமாக நீங்கள் பண்ணக்கூடிய அபிஷேகம் கிருஷ்ணனுக்குத்தான். ஏதோ மூர்த்தி நினச்சுடாதீங்க, இது பிரத்யக்ஷ தெய்வம். இங்கே இருக்கிற அத்தனை கொச்சான்னு யார் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அத்தனை கிச்சா இருக்குது. ஒன்று குஞ்சு கிச்சா, ஒன்று குண்டு கிச்சா, ஒன்று ஒல்லி கிச்சா, ஒன்று நெட்டை கிச்சா, ஒன்று பெரிய கிச்சா. ஆனால் எல்லாம் ஒரே மஞ்சள் கலராக இருக்குது. பார்க்குறதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த இத்தனை கிச்சாவும் அவ ஹிருதயத்துக்கு தகுந்த மாதிரி அபிஷேகம் பண்ணணும். சரியா? வேணாம் 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 மைக் ஆஃப் பண்ணு, மைக் ஆஃப் பண்ணு. தம்பிக்கிட்டாமா தம்பிக்கிட்டாமா நினைக்கிறேன். பாப்பா பயப்படுறா, பாப்பா கிட்ட வந்துடுறேன். மைக் வேணுமா? ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே. நீ பண்ணு, நீ பண்ணு. ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா
பண்ணிக்கிட்டோம். அப்படியே அப்படியே அங்கே போயிடு, அப்படியே அங்கே போயிடு. தள்ளி வந்து தள்ளி கிருஷ்ணா ராதே அப்படி பேர் அப்படி பேர் அப்படி பேர் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே அப்படி 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 கிருஷ்ணா ராதே Krishna Krishna Radhe Krishna Radhe Radhe Krishna